Taste the Daily. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுக்கள் பெற கால அவகாசம் நீட்டிப்பு. வரும் 28ஆம் தேதி முதல் வரும் 31ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று தாக்கல் செய்யலாம் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் சந்திப்பு. வரும் 28ஆம் தேதி நடைபெறும் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குருபூஜையில் பங்கேற்கவும், ஜனவரி 9 கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0வில் பங்கேற்கவும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு நேரில் அழைப்பு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் வடவள்ளி சந்திரசேகர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். கோவை அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு சந்திரசேகர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். வரைவு வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. SIR பணிகளில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1,65,000 பேர் மனு அளித்துள்ளதாக தகவல். கபடி மற்றும் சைக்கிளிங்கில் சாதனை படைத்த கோவை மாணவி நேசிகாவுடன் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி, கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழாவில் காணொலி வாயிலாக கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, மாணவர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் முக்கிய மேடையாக கேலோ இந்தியா திகழ்வதாக பிரதமர் பெருமிதம். சுரங்க அனுமதி கோரும் இடத்தை வனத்துறையினர், கனிமவளத்துறையினர் கூட்டாக ஒரே சமயத்தில் ஆய்வு செய்ய மத்திய அரசு உத்தரவு. அரசு துறைகள் தனித்தனியாக ஆய்வு செய்வதால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனவரி 9ஆம் தேதி தமிழகம் வருவதாக தகவல். புதுக்கோட்டையில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க வாய்ப்பு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு அறிவை போதிக்கும் ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்தி குண்டுகட்டாக கைது செய்து காவல்துறை அராஜகம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் அடாவடியாக கைது செய்யும் போது பெண் ஆசிரியை மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சித்து வருவதாக இடைநிலை ஆசிரியர்கள் கண்ணீர். ஸ்டாலின் அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 311ஐ நிறைவேற்றாமல் ஏமாற்றுவதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் வாக்குறுதி காகிதத்திலேயே இருப்பதாக ஆசிரியர்கள் வேதனை.
2004ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஆழி பேரலையில் கோர தாண்டவத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. உயிர் நீத்தவர்களுக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி கடற்கரையில் மீனவ கிராம மக்கள் நினைவு அஞ்சலி. சுனாமி பேரழிவின் ஆறாத வடுவின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம். செங்கல்பட்டு, கடலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வேங்கை வயல் விவகாரம் அரங்கேறி 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நீதியும் உண்மையும் இன்னும் புதைக்கப்பட்டே கிடக்கும் அவலம். அண்டை மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து விளம்பரம் தேடும் ஸ்டாலின், தமிழக பட்டியலின மக்களின் கண்ணீருக்கு முதலில் பதில் சொல்ல வேண்டும் என மக்கள் ஆவேசம். சென்னையில் உள்ள ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த இலவச குடிநீர் விநியோக இயந்திரங்கள் பராமரிப்பு இன்றி செயலிழந்து காணப்படும் அவலம். வெற்று விளம்பரத்திற்காக இயந்திரங்களை திறந்து வைத்துவிட்டு பராமரிக்காமல் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அண்மையில் ஒரே நாளில் 7 இடங்களில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் பலியானதுடன் பலருக்கு கை கால்கள் உடைந்து படுகாயமடைந்த சோகம். பழுதான தகரடப்பா பேருந்துகளை பராமரிக்காமல் அமெரிக்க சாலைகளில் செல்லும் பேருந்து போல் சில வால்வோ பேருந்துகளை வாங்கி விமான பைலட்டுகளைப் போல ஓட்டுநர்களை அலங்கரித்து ஸ்டாலின் போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 11 வயது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உள்ளான பிறகே குற்றவாளி ஆனந்தராஜ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் அடைக்கப்பட்ட அவலம். குழந்தை பாதிக்கப்பட்ட பின்னரே கைது நடவடிக்கையால் என்ன பலன் என கேள்வி எழுப்பும் பெற்றோர், குழந்தைகளை முன்கூட்டியே பாதுகாக்க அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுவது அன்றாடம் அதிகரிப்பதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னையில் இருவேறு இடங்களில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 6 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை கட்டுப்பாடின்றி அதிகரித்துள்ளதாகவும் காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிரிண்டர் செயலி மூலம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வாங்கி விற்ற சென்னையை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் ஆன்லைன் செயலி மூலம் விற்பனை செய்யப்படும் அளவிற்கு போதைப் பொருள் விற்பனை தலை தூக்கி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மயிலாப்பூர் பகுதிகளில் தண்ணீர் கேன்களில் சாராயம் மற்றும் பெரம்பூர், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் திறனற்ற காவல்துறையால் நகரமே போதை மையமாக மாறும் அவலம். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் 7 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில இளைஞர் பிடிபட்டார். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் ஏவல் துறையால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி பகுதியில் 12 கிலோ கஞ்சா வைத்திருந்தவர் பிடிபட்டார். ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் காய்கறி விற்பனை நடைபெறுகிறதோ இல்லையோ கஞ்சா விற்பனை மட்டும் தங்கு தடையின்றி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
மதுரையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட கணவனை கம்பியால் தாக்கி கொலை செய்த மனைவி சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது விலக்கை அமல்படுத்தாததால் குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பண்ணைபுரம் அருகே மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட கணவனை மகனுடன் சேர்ந்து மரக்கட்டையால் தாக்கியதுடன் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொன்ற மனைவி. குடும்ப உறவையும் சட்டம் ஒழுங்கையும் சீரழிக்கும் மது அரக்கனை ஒழிக்காமல் மதுவிற்கு இலக்கு நிர்ணயிக்கும் ஸ்டாலின் அரசே இதுபோன்ற படுகொலைகளுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் வீடு புகுந்து கும்பல் கல்லூரி மாணவரை கத்தி சரமாரியாக வெட்டியதுடன் தடுக்க முயன்ற தாயையும் தாக்கியதால் பரபரப்பு. தப்பி ஓடியவர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் ஆதங்கம். மதுரையில் குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் குத்திய திமுக முன்னாள் துணை மேயரின் மகன் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெரும்பாலும் திமுகவினர் கொலை, கொள்ளை, அடிதடி உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டு அராஜகம் செய்வதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் வேதனை. கிறிஸ்துமஸ் பிரார்த்தனைக்கு சென்ற நேரத்தை குறிவைத்து கிருஷ்ணகிரி சுண்டம்பட்டி கிராமத்தில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் 30 சவரன் தங்கம், 1.5 கிலோ வெள்ளி, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளை. பொழுது விடிந்தால் கொலை, கொள்ளை செய்திகள் இல்லாத நாட்களே இல்லை என சொல்லும் அளவுக்கு ஸ்டாலின் அரசின் காவல் கண்காணிப்பு தோல்வியடைந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் ஆண்கள் தங்கும் தனியார் விடுதியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சர்வசாதாரணமாக லேப்டாப் திருடுவது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் அச்சம். தோஷம் கழிப்பதாக கூறி சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த பெண்ணிடம் 10 சவரன் வளையலை இருவர் பறித்துச் சென்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி செய்பவர்களின் தலைநகராக சென்னை மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஆசிரியரின் வீட்டின் பூட்டை லாவகமாக திறந்து 103 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் கொள்ளை. விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எழும் குற்றச்சாட்டு. பெரம்பலூரில் 2 வீடுகளில் ஆட்கள் உறங்கிக் கொண்டிருந்த போதே கதவை உடைத்து உள்ளே சென்று 7 சவரன் தாலிச் சங்கிலி மற்றும் 50,000 ரொக்க பணத்தை அடையாளம் தெரியாத கும்பல் திருடிச் சென்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியரின் வீடு மற்றும் அதன் அருகே உள்ள வீடுகளின் கதவை உடைத்து 2.5 லட்சம் ரூபாய் மற்றும் 15 கிராம் தங்க நகைகள், வெள்ளி ஆபரணங்களை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் துணிச்சலுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதாக எழும் விமர்சனம். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ 100 கிராம் தங்கம் கடத்தி வந்த 9 பேர் சிக்கினர். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் ஆட்டுக்காரன்பட்டி கிராமத்தில் படுஜோராக நடைபெறும் மணல் கொள்ளை. கட்டுக்கடங்காமல் நடைபெறும் மணல் கொள்ளை குறித்து அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திர பிரதேசத்தில் மலை பிரதேசங்களில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு உயிர்காக்கும் மருந்துகள் ட்ரோன்கள் மூலம் நேரடியாக கிடைக்க ஏற்பாடு.
தமிழகத்தில் ஸ்டாலின் மாடல் அரசு கொசு ஒழிப்பு என்ற பெயரில் ட்ரோன்களை விளம்பர மேடையில் பறக்கவிட்டு பின்னர் கிடப்பில் போட்டுள்ள நிலையில் இந்த விளம்பர அரசியல் எப்போது முடியும் என மலைப்பிரதேசங்களில் வாழும் மக்கள் வேதனை. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் தினந்தோறும் சிறுபான்மையினர் தாக்கப்படும் அவலம். உள்ளூரில் மானம் கப்பலேறி கொண்டிருக்க மணிப்பூர், ஜபல்பூர், ராய்ப்பூர் சம்பவங்களுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்கும் பொம்மை முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீது மக்கள் கடும் விமர்சனம். செவிலியர்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து பணி நிரந்தர உத்தரவாதம் அளித்த ஸ்டாலின் அரசு தூய்மை பணியாளர்களை வஞ்சிப்பது, இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. பணி நிரந்தரம் கோரி 25 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து தூய்மை பணியாளர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கோரிக்கையை புறம் தள்ளி தூய்மை பணியாளர்களுக்கு உணவுக்கூடம் என விளம்பரம் செய்வது ஸ்டாலின் அரசு செய்யும் மனித நேயமற்றது என எழும் விமர்சனம். தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் பாட்டில் திரும்பப் பெறும் திட்டம் செயல்படாததால் சாலை ஓரங்களிலும் நீர்நிலைகளிலும் காலி மதுபான பாட்டில்கள் குவியும் அவலம். விழிப்புணர்வு இல்லாமை, அறிவிப்பு பலகைகள் இல்லாத நிலை, ஊழியர் முறைகேடு குற்றச்சாட்டுகள் உள்ளிட்டவை திட்டத்தின் நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குவதாக புகார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் பகுதியில் சாலையில் சென்றவர்களை வெறிநாய் துரத்தி கடித்ததில் 8 பேர் காயம். உச்சநீதிமன்றம் திருநாய்களை கட்டுப்படுத்த தெளிவான உத்தரவு வழங்கியுள்ள நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அதை உதாசீனப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உலகத்தர சுகாதாரம் என வெற்று விளம்பரம் செய்யும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் 3ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவராக கிளினிக் நடத்தி 3 மாதங்களாக மக்களை ஏமாற்றிய அவலம். விடியாத திமுக ஆட்சியில் பணியாளர் பற்றாக்குறை இல்லை என கூறும் நிலையில் போலி மருத்துவர் அதிகரித்து வருவது தொடர்கதையாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இரத்த பரிசோதனை நிலையங்களை மூட வழிவகுக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து பிப்ரவரி 15இல் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலச்சங்கம் அறிவிப்பு. குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கு மூடுவிழா நடத்திவிட்டு விடியாத திமுக அரசு கல்லாக்கட்ட நினைக்கிறதா என மக்கள் குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் மின் விளக்குகள் இன்றி இருள் சூழ்ந்ததால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அச்சத்தில் தவித்த அவலம். பக்தர்களின் பாதுகாப்பை புறக்கணிக்கும் கோயில் நிர்வாகத்தின் அலட்சியம் கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது. இடியாப்பம் விற்பவர்களை கூட விட்டு வைக்காத விடியா திமுக அரசு இடியாப்பம் விற்க உணவு பாதுகாப்பு உரிமம் கட்டாயம் என்ற அறிவிப்பால் சிறு வியாபாரிகள் கலக்கம். உரிமம், விதிமுறை, வரி என வாட்டி வதைக்கும் ஸ்டாலின் அரசு பெரிய நிறுவனங்களுக்கு தளர்வு, ஏழை வியாபாரிகளுக்கு கட்டுப்பாடு என்பது உணவு பாதுகாப்பா அல்லது வசூல் வேட்டையா என எழும் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திருடு போன லாரி 10 நாட்களாகியும் சிசிடிவி ஆதாரம் இருந்தும் வழக்கு பதிவு செய்யாத காவல்துறை அலட்சியம் காட்டுவதால் அதிர்ச்சி. லாரியின்றி வாழ்வாதாரம் சிதைந்துள்ளதாக லாரி உரிமையாளர் வேதனை தெரிவிக்கும் நிலையில் போலீஸ் பாதுகாப்பு எங்கே என கேள்வி எழுப்பும் மக்கள். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் கேந்திப்பூ விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை செலவிட்ட விவசாயிகள் உரிய கூலி கூட கிடைக்காத விரக்தியில் விவசாயிகள் பூக்களை குப்பையில் கொட்டும் அவலம். விருந்தினர் விரிவுரையாளர்கள் இடைவிடாத கற்பித்தல், தாள் மதிப்பீடு மற்றும் நிர்வாக பணிகளால் உதவி பேராசிரியருக்கான தேர்வுக்கு தயாராக நேரமின்றி தவிப்பு. மன அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் உதவி பேராசிரியர் தேர்வை குறைந்தது 1 மாதம் ஒத்திவைக்க வேண்டும் என சங்கங்கள் உயர்கல்வித்துறைக்கு வலியுறுத்தல்.
கேரள மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் பகுதிகளில் ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் பரவாமல் இருக்க தேனியில் உள்ள சோதனை சாவடிகளில் மந்தகதியில் சோதனை. விடியாத திமுக அரசின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கேரளாவின் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பரவியதை தொடர்ந்து தமிழக எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பில் மெத்தனம். கோழி இறைச்சி, முட்டையை நன்கு வேக வைத்து உண்ணவும் மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஊருக்குள் வராமல் சென்ற தனியார் பேருந்தை சிறைபிடித்த பொதுமக்கள். அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக தாமதமாக இயக்கப்பட்ட புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள். கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகளும் கடும் சிரமம் அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த தனியார் ஆம்னி பேருந்து மின்கம்பம் மற்றும் சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். விடியாத திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் எச்சரிக்கை பலகை மற்றும் வேகத்தடை அமைக்க தவறியதே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இணையதளங்களை பார்க்க தடை விதிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு. ஆபாச உள்ளடக்கம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிப்பதாக கவலை தெரிவித்துள்ள நீதிமன்றம், ஆஸ்திரேலியா போல இந்தியாவிலும் கட்டுப்பாடு அவசியம் என்றும் மென்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். உறைபனி பொழிவதால் காஷ்மீர் போல் காட்சி அளிக்கும் அவலாஞ்சி மலைத்தொடர். வெப்பநிலை அவலாஞ்சியில் -1 டிகிரியாகவும் உதகையில் -2 டிகிரியாகவும் பதிவானதால் கடும் குளிர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் கோரகுந்தா மற்றும் மஞ்சூர் பகுதிகளில் -3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர் நிலவுவதால் மக்கள் கடும் அவதி. தாங்க முடியாத குளிரால் முகம், கை, கால்களில் வெடிப்புகள் ஏற்பட்டு சளி, காய்ச்சல் போன்றவற்றால் அவதிப்படும் மக்கள். கடும் குளிரிலும் டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு கர்தவ்ய பாதையில் ராணுவ வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் 4 முனை சாலையில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்ற கார் மீது மோதி விபத்து. உரிய பராமரிப்பின்றி இயக்கப்படும் அரசு பேருந்துகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல். வேலூர் மாவட்டம் 66 புத்தூர் கிராம பகுதியில் கழிவுநீர் தெருக்களில் தேங்குவதால் பொதுமக்கள் கடும் அவதி. திமுக ஊராட்சி மன்ற தலைவர் எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் வேதனை. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாத நாங்கள் வீட்டில் வரத்துக்கு வழி இல்லை, போகிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் நோயோட சாவர சார் பாம்பு பூச்சி வருது, குழந்தை குட்டிங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாத ஆயிடுது. ஏற்கனவே போய் இந்த இப்போ வந்து பட்டான்றாங்க, போகிறதுக்கு வழி இல்லாத நாங்கள் ஏதோ செருப்படி பட்டுங்க அழுதுன்னுக்கிறோங்க சார். நாங்கள் நோயோட எத்தனை வாட்டி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கூட மனு கொடுத்தோம், யாரும் வந்து நடவடிக்கை எடுக்கல சார். நாங்கள் எப்படி சார் இருக்கிறது? சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்கு திறக்கப்பட்ட வைகை ஆற்று கால்வாய்களில் ஆள் உயரத்திற்கு நுரை பொங்கி தண்ணீர் ஓடுவதால் விவசாயிகள் அச்சம். கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் மாசு கட்டுப்பாட்டுத்துறை உடனடி ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகை தொடங்குவதால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கரும்பு விவசாயிகள் வெல்லம் தயாரிப்பில் தீவிரம்.
செலவு உயர்வு, விலை வீழ்ச்சி காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள் உருண்டை வெல்லத்தை அரசே நேரடியாக கொள்முதல் செய்து அங்காடிகளில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தல். 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை நீட் தேர்வின் பாடத்திட்டத்தை இணையதளத்தில் வெளியிட்டது தேசிய மருத்துவ ஆணையம். 180 வினாக்களுக்கு தலா 4 மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் காரணமாக வேலைவாய்ப்புக்கு ஏற்படும் ஆபத்து குறைவாக இருக்கும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை மாற்றாது என்றும் அறிவாற்றல் பணிகளை வலுப்படுத்தி உற்பத்தி திறனை உயர்த்தும் என விளக்கம். இந்தியாவில் 10 பேரில் 6 பேர் குட்கா, கைனி, பான் மசாலா போன்ற புகையிலை பொருட்கள் மற்றும் மது பழக்கங்களால் வாய் புற்றுநோய்க்கு உள்ளாகியுள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். குறிப்பாக இளம் வயதினர் அதிக அளவில் பாதிக்கப்படும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் தாமதப்படுத்துவதால் கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த திருமலைக்குப்பம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ச்சியாக வேலை வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து முடக்கம். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்த மக்கள் அரசு அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். எக்ஸ்பிரஸ் மெயில் ரயில்களில் 215 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பயணிகளுக்கு இன்று முதல் புதிய கட்டணம் அமல். ஏசி, நான் ஏசி முன்பதிவு பெட்டிகளுக்கு கிலோமீட்டருக்கு 2 காசுகளும் சாதாரண பெட்டிகளுக்கு 1 காசும் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தேஜஸ், சதாப்தி, ராஜ்தானி, வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களும் விலக்கு இல்லை என இந்தியன் ரயில்வே அறிவிப்பு.